வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி பற்களின் பாதுகாப்பும் மூலிகை பற்பொடியின் பயன்களையும் பார்ப்போம். அதாவது நம்முடைய ஆரோக்கியம் வாயிலிருந்து இல்லை, பற்கள் இருந்து தான் ஆரம்பமாகின்றது. அந்த பற்களை எப்படி பராமரிக்கணும், அதை எப்படிலாம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும், அது பழைய கால முறைப்படி பண்டைய பாரம்பரிய மருத்துவத்தை மேற்கொண்டு எப்படி நம்ம பற்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்லாம் பார்க்கலாம். பண்டைய காலங்களில் நல்லெண்ணெய் கொப்பளித்தாங்க. நல்லெண்ணெய் காலையில் 2 ஸ்பூன் விட்டு 10 நிமிடங்கள் வாய் கொப்பளிக்கும் பொழுது வாயில் உள்ள கெட்ட கிருமிகள் அதெல்லாம் சரியாகி பற்கள் உறுதியாக இருந்துச்சு. அதுபோல் இரவில் தேங்காய் எண்ணெய் கொப்பளித்து 2 ஸ்பூன் விட்டு அது பற்கள் உள்ள அழுக்கு கரை எல்லாத்தையும் எடுத்துரும், கிருமிகள்லாம். இவ்வாறு பற்களை தூய்மையாக வச்சுருந்தாங்க. அதுபோல் மஞ்சள் தூள் வெந்நீர் போட்டு அதை வாய் கொப்பளித்தாங்க. அதனாலேயும் கிருமிகள்லாம் சரியாச்சு, வலி வீக்கம் எல்லாம் குறையும். ஏலக்காய், சோம்பு, புதினா, கொத்தமல்லி போன்றவற்றையெல்லாம் மென்று சாப்பிடும் பொழுது அது மவுத் ஃப்ரெஷ்னராக இருந்துச்சு. மேலும் வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் எடுத்துருச்சு. இவ்வாறு இந்த பற்கள் தான் நம்ம மென்று நன்று அரைத்து சாப்பிடும் பொழுது தான் அது குடலுக்கு போய் சேர்ந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தை உடலுக்கு தருது. அப்படி நம்ம பற்களை கொண்டு மென்று சாப்பிடாமல் அறகுறையாக அவசரமாக சாப்பிட்டால் அது அஜீரணம், பேதி, வயிற்றுப்போக்கு அப்படிலாம் தரும். அதனால் நம்ம உடல் சோர்வுறும். எனவே பற்களால் நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து நம்ம சுவைத்து சாப்பிட்டால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் கிராம்புவை மென்று சுவைத்து சாப்பிடலாம். அது நல்ல மவுத் ஃப்ரெஷ்னர், அதாவது ஈறு வீக்கம், பல் வலி, வீக்கம், பூச்சிப்பல், சொத்தைப்பல் இதெல்லாம் சரியாக்கும். இந்த கிராம்பு தைலமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பற்கள் இதுக்கு. இப்படி பற்களை சுத்தமாக வச்சுக்கலாம். மேலும் திரிபலா பற்பொடியை கொண்டு விளக்கலாம். அது நித்திய கல்போன்னு சொல்கிறோம். இது பற்களுக்கு ஒரு நல்லது, உடலுக்கும் நல்லது. மருந்துகளில் அமிர்தம் தான் திரிபலா. திரிபலாவோட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கல்லுப்பு, எலுமிச்சை சாறு இவற்றை கலந்து விளக்கும் பொழுது மஞ்சள் கரைகள்லாம் போகுது. அதுபோல் அதை நம்ம பயன்படுத்தி செய்யலாம். மேலும் நவீன முறையில் பேக்கிங் சோடா, ஹைட்ரஜன் பெராக்சைடு, கார்பமைடு பெராக்சைடு இதெல்லாம் பயன்படுத்தி வெண்மையாக்குறாங்க. இதை அடிக்கடி செய்யும்போது பற்கள் உள்ள எனாமெல்லாம் போய் பற்கள் வலிமையிலேருந்து காணப்படும். எனவே நம்ம பண்டைய கால முறைப்படி அந்த பாரம்பரிய மருத்துவத்தை தான் மேற்கொள்ளணும். அது நல்லதுன்னு. ஒரு 100 வயசு வரைக்கும் உள்ள பற்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலும் அதிக நார்ச்சத்துள்ள உணவுகள் அதெல்லாம் மென்று சாப்பிடும்போது அமிலத்தையெல்லாம் நடுநிலையாக்கி பற்களையும் எனாமலையும் பாதுகாக்க உதவும். பீன்ஸ், கீரைகள், பழங்கள்லாம் மென்று சாப்பிடணும், ஜூஸாக குடிக்காமல். அப்போ அதிக உமிழ்நீரை உற்பத்தி செய்து அது பரிபூரண ஒரு செரிமானத்துக்கும் வாயை அமிலத்திலிருந்து வாயை சுத்தவும் செய்யவும் உதவுகிறது. மேலும் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும். கீரைகள், காய்கறிகள், கால்சியம், பாஸ்பரஸ் நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது பற்கள் வலிமையாகவும் இருக்கும். மேலும் பருப்பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கருவேலப்பட்டை பருப்பொடி நல்லா பல்லுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ரத்த கசிவுக்கு, நீரிழிவு நோயாளிக்கு நல்லது. ரத்த கசிவு கருவேல பருப்பொடி, கருவேலப்பட்டை பருப்பொடி. அது கருவேலப்பட்டை 10 கிராம், படிகாரம், இந்துப்பு, வேப்பிலை பொடி, புதினா பொடி, கிராம்பு, மாசிக்காய், லவங்கப்பட்டை இவற்றெல்லாம் 10 கிராம் எடுத்து அது இப்போ நன்றாக பொடி செய்து அதை பல் வளர்க்கணும் காலை மாலை. அப்படி செஞ்சால் பல்வலி இருப்பவர்கள் இதெல்லாம் செய்யலாம். இதனால் ஆடும் பல் அசையாது. மேலும் பல்வலி, பல் கூச்சம், வாய் துர்நாற்றம், பல் நோய் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஈறுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். பல்வலி இருப்பவர்கள் லவங்கப்பட்டியை கொதிக்க வைத்து அந்த நீரை வாய்க்கு பழிச்சு வந்தால் பல்வலி, ஈறுகளில் இருக்கும் வீக்கம் போன்றவையெல்லாம் குணமாகும். அப்புறம் கிராம்பு தைலம் நல்லது. கிராம்பு பல் சொத்தைக்கு தீர்வாக இருக்கும். சொத்தை பல் இந்த கிராம்பை அடக்கி வைத்தால் பல் சொத்தையெல்லாம் நீங்கும். மாசிக்காய் வாய் பிரச்சனை ஈறு கசிவு அதுக்கெல்லாம் நல்லது. அதுபோல் லவங்கப்பட்டை, கிராம்பு இதெல்லாம் பற்களை இரத்த கசிவு, வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகளெல்லாம் பாதுகாக்கும், பாக்டீரியாக்களையும் அப்புறப்படுத்தும். அப்புறம் இந்துப்பு பற்களில் இருக்கும் இடங்களில் காயங்கள்லாம் காக்கும். வேப்பிலே ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. இவ்வாறு இந்த பற்பொடியை செய்து கொண்டு நம்மளும் பயன்பெறலாம். மேலும் இந்த பற்களை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னா, அடிக்கடி 2 வேளை பற்களை பல் விளக்கணும். காலையும் சாயந்தரமும் 2 வேளை கைகளில் நல்லா ஃபஸ்ட்டு ஈறுகளுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா பற்களை விளக்கணும். இப்படி இருந்தால் நல்லா இந்த பற்கள் ஸ்ட்ராங்காக நல்லா 100 ஆண்டுகள் பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்மளுக்கு நன்மை புரியும். இது பற்பொடி தேவைப்படுவோர் இந்த மூலிகை பற்பொடிகள் தேவைப்படுவோர் எங்களிடம் அணுகி கொரியர் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம்.
அந்த பருப்படிகளை விளக்கும் பொழுது உங்கள் ஆரோக்கியமும் நீண்டு இருக்கும். நீங்கள் இலவசமாக ஆலோசனையும் மேற்கொள்ளலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.